தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தமிழ் நியூஸின் தலைமை ஆசிரியர் செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சந்திரே, வணக்கம். நேயர்களுக்கு ஒரு அன்பு வேண்டுகோள், சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. சார், நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒவ்வொரு முக்கிய பொறுப்பாளர்களாக வெளியே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் ரொம்ப நாளாக யூகிக்கப்பட்ட காளியம்மாள் தாவேக்கால சேர போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தா அவர் திமுகவில் சேர போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு முன்பே பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்பே அவங்க அதிமுகவுக்கு பேரம் பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு வந்துச்சு. ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகிகள், அதுவும் முக்கியமான நிர்வாகிகள் எல்லாம் வெளியே வராங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமா, நீங்க காளியம்மாள் எப்போ இந்த ஆடியோ ஒன்று பிசுறு, இன்னும் ஒரே ஒரு பிசுறு இருக்கு அப்படின்னு நீங்க அன்னைக்கு விமர்சனத்தோட பேசினார். அவரும் சாட்டை துரைமுருகனும் பேசுற ஆடியோ வெளியே வந்தப்பயே காளியம்மாளுக்கு ரொம்ப ஒரு பெரிய அப்செட்டு, அவங்களுக்கு பெரிய சங்கடம் ஆகி போச்சு. பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமே அந்த அம்மா வெளியே பெருசாக வரல, பிரச்சாரத்துக்கு வரல. நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்த விஷயங்கள் பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த ஆடியோ வந்தது. நீங்கள் அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா பெருசாக ட்ராவல் பண்ணலை. சீமானோடையோ நாம் தமிழர்டையோ போல இந்த ஈரோடு கிழக்கு கூட பிரச்சாரத்துக்கு அவங்க போகலை. என்ன பட் அவங்க டிஸ்டன்ஸில் தான் இருக்கிறாங்க. கண்டிப்பாக வெளியே போக போகிறாங்க அப்படிங்கிறதான சீமானே சொல்லிட்டாரு, போகனால் போகட்டும்ங்கிற மாதிரி ஒரு வார்த்தையும் சொல்லிட்டாரு அப்படின்ட்டாரு. பட் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் காளியம்மாள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஃபேமிலி. இவங்க மட்டும்தான் நாம் தமிழரில் இருந்தாங்க. இப்போ எங்கே போக போகிறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, சில பேர் என்ன சொல்கிறாங்க, திமுகவில் பேசிட்டாங்க, ஏன்னா ஒரு நல்ல ஸ்பீக்கர் வேணும், லேடிஸில் ஒரு நல்ல ஸ்பீக்கராக இருக்கிறாங்க, அதனால் திமுக பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னாங்க. பட் இல்லை, பட் விஜய் கொஞ்சம் யோசிக்கிறாராம், நாம் தமிழர்லேருந்தே இழுத்துட்டு வந்தால் நல்லா இருக்காது அப்படிங்கிறதுனால தான். ஏற்கனவே காளியம்மாள் ஏற்கனவே நிர்மல்குமார்லாம் வந்தார்ல, நீங்கள் ஆதவ அர்ஜுன் நிர்மல்குமார் வந்த டைம்லேயே அவங்களும் வரணும் வந்துருவாங்கங்கிற ஒரு பேச்சு இருந்தது. பட் விஜய் சரியா கிளியர் கொடுக்கலையா அந்த விஷயத்துல. அவர் ஏதோ ஒரு சாப் கார்னர் இருக்காரு, யாரோட சீமானோட அவர் இருக்காரு, யாரு விஜய். அதனால வேண்டாம், அங்கேருந்து நம்ம கொண்டாதான் நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அவர் அப்படியே ஒன்றும் ஓகே சொல்லலை. அதனாலதான் அவர் இழுக்கிறாங்க. இல்லை அவங்க தாவேக்காக தான் போவாங்கன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. பட் எனிவே நாம் தமிழர்லேருந்து வெளியே வந்துட்டாங்க காளியம்மாள், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. நீங்கள் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சீனியர்னு சொல்கிற எல்லாமே போயிட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. எங்கே நாம் தமிழர்லேருந்து வெளியே வந்துட்டாங்க. அவர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாட்டை துரைமுருகன் மட்டும்தான் இருக்கிறாரு, பழைய ஆட்களில். கார்த்தி இருக்காப்புல, 2 பேர் தான் இருக்காங்க. மற்றபடி எல்லாமே வெளியே வந்துட்டாங்க சந்திரன். அதனால் காளியம்மாள் யாருங்கிறது என்னைக்கு எந்த கட்சி 2ல் 1 தாவேக்காவா நீங்கள் திமுகவாங்கிறது இந்த 2 நாட்களில் தெரிஞ்சிடும் அப்படின்னு தான் ஒரு தகவலை சொல்றாங்க. கண்டிப்பாக சார். இப்போ காளியம்மாள் அவர்கள் ஒருவேளை தாவேக்காக்கு போறாங்க அப்படின்னா, தாவேக்கால ஏற்கனவே பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. விஜய் மட்டும்தான் பெரிய ஆளா இருக்கணும், அவர் தாண்டி வேற யாரும் மீடியாலேயோ வேற எந்த விஷயத்திலையும் புகழ் பெறுற அளவுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு ஜெயலலிதா அவர்களுடைய பாணியில விஜய் நகர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. அதனால தான் காளியம்மாள் திமுக தரப்புல போகலாம் அப்படிங்கிற மாதிரி சில முடிவுகள் எடுத்திருக்கிறதாகவும் சொல்றாங்க. அந்த இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒன்மேன் ஆர்மி மாதிரி தாங்க. அது ஒன்மேன் ஷோ, ஆர்மின்னு சொல்ல முடியாது, ஒன்மேன் ஷோ அது. ஏன்னா நீங்கள் அங்கே விஜய் சார்ந்து தான் எல்லாமே. இப்போ அடுத்த லெவலில் இப்போ ஃபெமிலியர்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், யார், ஆதவ அர்ஜுன் தான் வந்திருக்காரு. இல்லை நீங்கள் புசி ஆனந்த் எல்லாமே அவர் சொல்கிற வேலையை செய்யறதுக்கு தான் இருக்கிறாரு. யாரு, புசி ஆனந்த் கிட்டத்தட்ட பிஎம்ஆர் தான் இருக்காரு, அவர் பொதுச்செயலாளராக இல்லை. என்ன சொல்றாரோ செஞ்சிட்டு இருக்காரு, அதுதான். பட் இப்போ என்ன நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் ஒரு குழப்பத்தில் இருக்கிறாரு. என்ன குழப்பத்தில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய டூர் எப்போ, படத்தை முடிச்சுட்டு டூர் போகிறதா, இல்லை படம் முடியுது, அதாவது படம் ரிலீஸுக்கு முன்னாடியே ஒரு சின்ன டூர் முடிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிற 2 குழப்பத்தில் இருக்காருங்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, அதாவது படம் பொறுத்த வரைக்கும் மே மாதம், ஏப்ரல் மேல தான் படம் வரப்போகுது, என்ன அதில் மாற்றம் இல்லை. பட் அது ஏப்ரலுக்குள்ளார மண்டல மாநாடு மாதிரி ஒரு 4-5 இடங்கள்ல, அதாவது 5-6 மாவட்டங்களில் ஒரு இடத்துக்கு
ஒரு இடத்துல ஒரு ம். பொதுக்கூட்டம் மாதிரி ஒன்று பேசணும்னு முடிவு பண்ணிட்டாரு விஜய். இந்த பொதுக்குழு செயற்குழு மீட்டதுக்கு அப்புறம் அடுத்த கட்டத்துக்கு அங்கே தான் வராரு. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் படம் ரிலீஸு. அதுக்கப்புறம் டூர் ம். அப்படிங்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க, அன்னைக்கு வந்து பிரசாந்த் கிஷோர் வந்தவர், இன்னொரு படம் நடிங்க நீங்க ம். அப்படின்னு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. கடைசி அதாவது பொங்கல் தேர்தலை ஒட்டி ஒரு 40 நாள் ஓகே. அந்த ஒரு டைம்ல ஒரு படம் ரிலீஸ் ஆனா நல்லா இருக்கும் அவருக்கு. உங்களுக்கு வந்தீங்கன்னா ஒரு ரீச் இருக்கும். ம். எம்ஜிஆருக்கு வந்து கடைசி அந்த அதாவது தேர்தல் டைம்ல நேற்று இன்று நாளைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு படம். ஒரு முழுக்க முழுக்க அரசியல் தொடர்புடைய ஒரு படமா இருந்தா நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதனால நீங்க ம். வந்து இந்த லாஸ்ட் படம்னு இதை எடுத்துக்க வேணாம். நிறைய டைம் இருக்கு எலெக்ஷனுக்கு. ஏன்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு குறைச்சு வச்சாலும் ஒரு 10 மாதம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால ம். அந்த அந்த பிரச்சாரத்துக்கு ஒட்டி நீங்க அந்த ஒரு படம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் ம். யோசிக்கிறாரு விஜய் ம். அப்படின்னு ஒரு ஒரு குழப்பத்தை அவர் ஏற்படுத்திட்டு போயிருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர். புரியுதுங்களா? அதனால மண்டல கண்டிப்பா. மாநாடு, அதுக்கப்புறம் படம் ரிலீஸு, அதுக்கப்புறம் மாவட்ட ரீதியான டூர், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சினிமா அப்படிங்கிற ஒரு யாருமே எதிர்பார்க்காத ஒரு அடுத்தடுத்த திடீர் திருப்பங்களோட விஜயோட தாவக்கா போயிட்டே இருக்கு. டிராவல் ஆகிட்டே இருக்குது. கண்டிப்பா சார். சார் நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னா, கமல் மக்கள் நீதி மய்யத்தினுடைய தலைவர், நிறுவனர் தலைவர். அவர் திடீர்னு ஒரு சில பத்திரிகை செய்தி குடுத்திருந்தாரு. என்னைய எல்லாருமே வந்து ஃபெயிலியர் அரசியல்வாதின்னு சொல்றாங்க. நான் அப்படி கிடையாது. ஒரு காலத்துக்கு முன்னாடி நான் வந்திருந்தேன்னா, இந்நேரம் வேற மாரி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. தலைவர்கள், தொண்டர்கள் வேற, சினிமா ஃபேன்ஸ் வேற அப்படிங்கிற ஒரு வார்த்தைய விஜய வச்சு தான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கு தாவேகா தரப்புல இருந்து அதற்கு வந்து ஒரு பதிலடி குடுத்திருக்கிறாங்க. விஜய் வந்து எம்ஜிஆர் மாதிரி அவர்களுடைய ரசிகர்கள நிச்சயமாக தொண்டர்களா மாற்றி ஆட்சிய பிடிப்பார் அப்படிங்கிற மாரி கருத்து சொல்லியிருக்கிறாங்க. அத எப்படி பார்க்குறீங்க? இல்ல கமலுக்கு ஒரு பெரிய ஆதங்கம் இருக்கு. என்னன்னு வச்சுக்கங்களேன், ஒரு உச்ச நடிகர் அவரும். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. அவருக்கு வந்து அரசியல் ரொம்ப விரும்பி வந்தாரு. அது எல்லாத்தையும் பெரிய மாற்றத்தோட ஒரு அரசியல் வரணும் அப்படின்னு நினைச்சு தான் அவர் டார்ச் லைட் கொண்டாந்தத, இருளை போய் நீக்கி வந்து புது வெளிச்சம் கொண்டாரணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கான்செப்ட்ல தான் அந்த சின்னம் முதற்கொண்டு அவரு தேர்ந்தெடுத்து கொண்டாந்தாரு. என்ன? ம். ஸோ பட் அதுல வந்து துரதிர்ஷ்டம் அவரால பெரிய லெவல்ல சோபிக்க முடியல. காரணம் ம். என்னன்னா, அவருக்கு சினிமாவையும், அரசியலையும் பேரலலா என்ன சொல்லுவாங்க? 2 தண்டவாளத்துல ட்ரெயின் எப்படி போ முடியாதுல்ல. ம். சரி ஒரு தண்டவாளம் ஒரு ஒரு பாதையில இல்ல. அவர் 2 பாதைங்கிறதுனால தான் அவரால பெரிய லெவல்ல சக்சஸ் பண்ண முடியல. பட் பட் எம்பி ஆயிடுவாரு கண்டிப்பா. ஏன்னா திமுக வந்து அவருக்கு எம்பி குடுக்க போகுது. அதே மாரி 2026 தேர்தல்ல ஒரு ஒரு 4, 5 சீட்டு கண்டிப்பா குடுப்பாங்க அவருக்கு. ஏன்னா ம். கமல் வந்து கூடயே இருக்காரு. அவங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டாரு. ஏன்னா ம். போன பாராளுமன்ற தேர்தல்ல அவரு நிக்கிற மாரி இருந்தது. பட் வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேணாம். உங்களுக்கு ராஜ்யசபா தர்றோம் அப்படின்னு சொன்ன உடனே ஒத்துக்கிட்டாரு. அது ம். பெருசா ஒரு சங்கடப்படல அப்படியே. அது இத்தனைக்கும் பிரச்சாரமும் வந்தாரு. ஸோ ம். இதெல்லாம் நடந்ததுன்னு வச்சுக்கங்களேன். பட் இப்படி ஒரு சூழ்நிலையில தான் கமல் இருக்காரு. அவரு சொன்ன மாரி 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா, ஏதாவது மாற்றங்கள் இருந்திருக்கலாம். ஏன்னா, ம். அப்போ வந்து பெரிய ஜாம்பவான்கள் கலைஞரும் இருந்தாரு, மேடம் ஜெயலலிதாவும் இருந்தாங்க. அந்த டைம்ல வந்திருந்தா வேற மாரி இருந்திருக்கலாம். விஜயகாந்த் இருந்தாரு. ஸோ இவருக்கும் ஒரு ஏன்னா ஃபேன் பேஸ் உள்ள ஆள் அவரு. ஸோ அதுக்கான ம். வாய்ப்புகள் அதிகம்னு வச்சுக்கோங்களேன். பட் விஜய் சொல்ற ஒரு விஷயத்த வந்து ஏத்துக்க முடியாது. எப்படின்னு வச்சுக்கங்களேன், எம்ஜிஆரும் அவரையும் கம்பேர் பண்றது வேற. நீங்க ம். பல நீங்க பாக்யராஜ், டி. ராஜேந்தர்ல ஆரம்பிச்சு, நீங்க சிவாஜி அவங்கலாம் தோத்ததுக்கு சிவாஜி கணேசன்ல ஆரம்பிச்சு தோத்ததுக்கு ஒரே காரணம், நீங்க கட்சிகள்ல நம்ம இருக்கிற ரசிகர் மன்றத்திலயும், ரசிகர்களையும் அவங்க ஒரு அத நினைச்சுக்கிட்டு வந்தீங்கன்னா சரியா இருக்காதுங்கிறதுக்கு அவங்கலாம் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். ம். ஏன்னா நீங்க பார்த்தீங்கன்னா 50 தொகுதியில 49 தொகுதியில டெபாசிட் போச்சு. யாரு? சிவாஜியுடைய கட்சி. ம். அவர் நடிகர் திலகம்னு பேர் எடுத்தவரு. அவருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா இத்தனைக்கும் ஒரு பெரிய ஒரு முக்குளத்தோர் ஒரு பேஸ் இருந்துச்சு சமுதாயம். அவருக்கு. என்ன இப்படிலாம் இருந்து தோத்தவர் அவரு. ஸோ அதனால ரசிகர் மன்றம், ரசிகர்கள் வேற, நீ ஓட்டு போடுறவங்க வேறங்கிறது தான் கமலுடைய உடைய ஒரு கருத்து நியாயமான கருத்து. சரியானது கூட. பட் விஜய் வந்து தன்னை வந்து பெருசா ஒரு என்ன காரணம்னா, அந்த விஷயத்த ஒத்துக்க கூடாதுங்கிறதுனால அப்படி பேசினாரு அவரு. ம். ஆனா, அவரு ஏன்னா இன்னும் ஒரு அரசியல் ஒரு ஒரு தேர்தல் கூட பார்க்கல அவர். அதனால ம். என்னங்கிறது அவருக்கு ஒரு வோட் பேங்க் எவ்வளவு? அப்படிங்கிறத அவரு முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
ஏன்னா ஒரு ம். டீம் அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கு, ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போறாங்க. அதனால அந்த ஒரு பெரிய பிம்பத்திலேயே இருக்கிறாரு. அந்த பிம்பம் எப்படிங்கிறத உடைஞ்சிரும். 2026ல உடைஞ்சு போயிரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவர் நினைக்கிற மாரி ரசிகர்கள் எல்லாமே அவருக்கு ஓட்டு போடுவாங்களாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி. என்ன கண்டிப்பா. ஒவ்வொருத்தரும் அரசியல் ஒரு ரசிகரா இருக்கிறப்போ, அவங்க வேற ஒரு அரசியல் தலைவருடைய ஒரு ரசிகராவும் ஒரு ஒரு பேரலலா இருந்திருப்பாங்க. அப்ப ம். விஜயகாந்தா இருந்திருப்பாங்க. சொன்ன மாரி சீமானா இருந்திருப்பாங்க. நீங்க வந்து அண்ணாமலை கூட இருந்திருக்கலாம். உதயநிதி இருக்கிறாரு. அவருக்கு வந்திருக்கலாம். எவ்வளோ பேர் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனால ம். அங்க வந்த கூட்டம் எல்லாமே அவருக்கு ஓட்டு போடுவாங்களாங்கிறது பெரிய கேள்விக்குறி தான். பட் விஜய் வந்து தன்னை வந்து இல்ல இதுல என்ன விஷயம்னா, விஜயுடைய அறிக்கையா வரல. பார்த்தீங்களா அது? ஆமா. தாவேக்காவுடைய அறிக்கையா வருது அது. ம். அது யாருன்னு தெரியல. பட் என்ன நடக்க போகுதுன்னு அவருக்கு தான் தெரியும். 2026ல என்ன அவர் நிலைங்கிறத நம்ம பார்க்க தானே போறோம். கண்டிப்பா சார். இப்போ அ மக்கள் நீதி மய்யம் போன்ற விசிக, அப்புறம் மதிமுக போன்ற கட்சிகள் திமுக கூட்டணியில இருக்கிறாங்க. அந்த கூட்டணிக்கு தான் இன்றைக்கு வந்து சிந்தாம, சிதறாம அப்படியே அள்ளப்போகுது அப்படிங்கிற ஒரு கணிப்பும் சொல்றாங்க அரசியல் திறனாய்வாளர்கள். இப்ப விஜய் மற்ற கூட்டணிகள்ல சேர்க்காத குட்டி, குட்டி கட்சிகள் எல்லாம் சேர்த்துட்டு 2ஆம் இடத்த நோக்கி நிச்சயம் வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆருடம் சொல்றாங்க. அதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதா? அத எப்படி பார்க்குறீங்க? ஆமா 100% அப்படிதான் சந்திரு. ஏன்னா நீங்க பிஜேபி, அதிமுக கூட்டணிக்கு தான் நெறைய வாய்ப்பு. எடப்பாடி மட்டும் தான் அங்க என்ன நெனைக்கிறாரு, விஜய்ல போயிரலாம் அப்படின்னு நெனைக்கிறாரு. என்ன அவர் என்ன சொல்றாங்க, ஒரு ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, 134, 100 அப்படின்னு ம். பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்றாங்க. யாரு பவன் கல்யாணுடைய கம்பேர் பண்ணிக்கிட்டு அவங்க. எடப்பாடி தான் முதல்வர், துணை முதல்வர் வந்து இவரு விஜய். அதே மாரி தான் ஆந்திரா மாரி தான் வரப்போகுது இப்படின்லாம் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான சாத்தியமே இல்ல. நான் அப்படிதான் நெனைக்கிறேன். பிஜேபி சாதாரணமா அதிமுக விடாது. நீங்க ம். 4 1/2 வருஷம், 4 1/4 வருஷத்த அவங்கள காப்பாத்துனது பிஜேபி தான் அவங்கள. அவர நீ பொதுச் செயலாளர் ஆக்குனது அவங்க தான். ம். நீங்க ஒற்றை தலைமை தான் எனக்கு வேணும்னு அடம்பிடிச்சு அது வந்தது அதுதான். எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டவங்க, இன்னைக்கு இவரு வந்து விஜயோட கூட்டணி அமைச்சு இவரு ஆட்சிய புடிச்சிடணும்னு நெனைக்கிறப்போ, விஜய் இது பிஜேபி அவ்வளவு சாதாரணமா விடாது அவர. ம். அதனால விஜய் நீங்க சொன்ன மாரி சின்ன சின்ன கட்சிகளோட ஒரு கூட்டணி. பிஜேபி, ஏடிஎம்கே ஒரு கூட்டணி. திமுக ஒரு கூட்டணி. அதுதான் மாற்று கருத்து கிடையாது. இதுதான் ம். தற்போதைய நிலை. என்ன? நீ என்ன விஜய் நீ எல்லாமே சொல்றது எடப்பாடி வந்து மிகப்பெரிய பயத்திலயும், நெருக்கடியிலயும் இருக்காரு. ஆனா, அவர் வெளிய காட்டிக்காம இருக்காரு. ம். அதுதான். காரணம் என்ன? ரொம்ப வீக்கா போயிடும். முடங்கி போயிருக்க முடியாது அவரால. என்ன? எல்லாமே 2ஆம் கட்ட தலைவர்கள்லயே பலருக்கும் என்னன்னா, அவரு ஒரு கட்சிக்கு வந்துட்டாருங்க. அத தக்க வச்சுக்கணும்னு நெனைக்கிறாரு. ஆளுங்கட்சியா இல்லையாங்கிறது அப்புறம். ம். அதிமுகல நம்பர் 1 நம்பங்கிறத ப்ரூவ் பண்ணணும்னு நெனைக்கிறாரு அவ்வளோதான். அதனால கூட்டணியெல்லாம் அப்புறம். கட்சிய ஃபுல்லா கண்ட்ரோல்ல கொண்டாரணுங்கிறதுல தான் அவர் முழு கவனத்துல இருக்கிறாரு. அப்படிங்கிறத ம். கூட இருக்கிற நண்பர்கள் கூட இப்ப சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பா சார். தொடர்ந்து பேசுவோம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி சார். நன்றி சந்திரன். நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.